Okay, show DBs. Okay. Use Vaira testing data start ஆகும். Show collections. Student db dot students. Okay. ஸோ வந்து அது போர்ட் வந்து மாறி இருந்துச்சு அதில். ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஓகே டன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரொஜெக்ஷன். அந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், அதை வந்து நம்ம வந்து எதை கம்பேர் பண்ணி நம்ம வந்து எப்படி மிங்கிள் பண்ணி யூஸ் பண்ணுவோம், மல்டிபிள் பைப்லைனில் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம வந்து கான்செப்ட் நீங்கள் வந்து பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எந்தெந்த ஃபீல்டு நமக்கு வேணும், சூஸ் விச் ஃபீல்ட்ஸ் டு ஷோ ஹைட் ரீநேம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அதாவது எந்த ஃபீல்டை நீங்கள் ரீநேம் பண்ணணும், எந்த ஃபீல்டு வந்து ஷோ பண்ணணும், எந்த ஃபீல்டு வந்து ஹைட் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இதில் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஷோ பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து 1ங்கிற வேல்யூவை அந்த ஃபீல்டுக்கு கொடுக்கணும், ஹைட் பண்ணணும் அப்படின்னா 0ங்கிற வேல்யூவை அந்த ஃபீல்டுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதேமாரி ஒரு ப்ரொஜெக்ஷன் எழுதுறீங்க அப்படின்னா ஒரே டைமில் நம்மளால 1 0 ரெண்டுத்தையும் கொடுக்க முடியாது. அதாவது இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் அப்படின்னு சொல்லுவோம். இன்க்ளூட் அப்படின்னா 1, எக்ஸ்க்ளூட் அப்படின்னா 0. இன்க்ளூட்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஜஸ்ட் நமக்கு அது வேணுமா அப்படிங்கிறது இன்க்ளூட் பண்ணுறது. எக்ஸ்க்ளூட் அப்படின்னா வேணாம்னா நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுறது. ஸோ அதேமாதிரி ஒரே ப்ரொஜெக்ஷனில், அதாவது ஒரு கொரியில் உங்களால் இன்க்ளூடையும் எக்ஸ்க்ளூடையும், அதாவது 1 0 ரெண்டுத்தையுமே கொடுக்க முடியாது. பட் அண்டர்ஸ்கோர் ஐடி, அந்த ஐடிக்கு வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எக்ஸ்க்ளூட் இன்க்ளூட் எக்ஸ்க்ளூட் அதுமாரி நம்ம கம்பேர் பண்ணி கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து நான் உங்களுக்கு ரைட் பண்ணி காட்டுறேன், அப்போ தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிபி டாட் ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட அரே. ஓகே. ஸோ நான் அதை ஜூம் பண்ணிக்கிறேன். CLS ஓகே. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் நான் அரே கொடுத்துட்டு, ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற அந்த கொரியை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த அக்ரிகேஷனில் நம்ம எந்த கொரி யூஸ் பண்ணாலும் அந்த கொரி வந்து ஃபஸ்ட்டு, அதாவது எந்த மெத்தட் யூஸ் பண்ணாலும் அது இந்த கர்லி பிரேசஸ்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் நான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து இப்போது டிஃபால்ட்டாக என்னோட இந்த கலெக்ஷன் ஸ்டூடெண்ட்ங்கிற கலெக்ஷனில் எனக்கு எல்லா கொரீஸுமே எல்லா டேட்டாவுமே தான் எனக்கு வந்து இருக்கும். ஓகே. ஸோ என்ன இருக்கும் அப்படின்னா எல்லா டேட்டாவும் எனக்கு வந்து இருக்கும். காமனாக டிஃபால்ட்டாக எனக்கு எல்லா டேட்டாவுமே இருக்கும். இப்போ நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபீல்டாக நான் வந்து மேக் பண்ண போகிறேன். அதாவது வேணுமா வேணாமா அப்படிங்கிறது. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு என்ன வேணும் அப்படின்னா நேம்ங்கிற ஃபீல்டு எனக்கு வேணும். நான் 1ன்னு கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்னென்ன கோர்ஸ் படிக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வேணும். அந்த ஃபீல்டை கொடுத்து கமா கொடுத்து அந்த ஃபீல்டை கொடுத்து கோலன் கொடுத்து நான் 1 கொடுத்துட்டேன். ஓகேவா. ஸோ கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஐடி நேமு கோர்ஸ் மட்டும்தான் எனக்கு வரும். இதுதான் என்னோட கான்செப்ட், ப்ரொஜெக்ஷனோட கான்செப்ட் இதுதான். இதை நான் கொடுத்து நான் வந்து ப்ராஜெக்டில் நேம் ஈக்குவல் டு நேம் 1 கோர்ஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா இதோட மீனிங் எனக்கு என்ன, எனக்கு வந்து அந்த நேமும் கோர்ஸ் மட்டும் எனக்கு வரும். ஓகேவா. ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லுவோம். ஓகே. ஸோ நேம் 1 கோர்ஸ் 1. இப்போது எனக்கு வந்து நீங்கள் எனக்கு இந்த ஃபீல்டு தான் வேணும் அப்படிங்கிறத கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஃபீல்டு எனக்கு வேணாம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். உங்களால் வந்து இப்படி கொடுக்க முடியாது. நான் கோர்ஸ் வந்து வேணும், நேமும் கோர்ஸும் வேணும்னு சொல்லியிருக்கேன், பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வேணாம் அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா இதுமாரி என்னால் கொடுக்க முடியாது. ஓகே. 1 1 0 அதாவது இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் சேம் என்னால் கொடுக்க முடியாது. கொடுத்தா எனக்கு எரர் வரும், இன்வேலிட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு cannot do exclusion on field points in inclusion projection அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்க்ளூடட் தான் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அதாவது 1 1ன்னு கொடுத்துருக்கீங்க, அதுக்கப்புறம் 0 கொடுத்துருக்கீங்க. ஸோ இதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ
எது வேணும்னு டிசைட் பண்ணலாம், எது வேணாம்னு டிசைட் பண்ணலாம். ஏதாவது ஒன்று தான் நீங்கள் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல வந்து நேமும் கோர்ஸ் மட்டும் தான் வேணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு என்னென்ன வேணாம், பாயிண்ட்ஸ் வேணாம், மார்க்ஸ் வேணாம், சிட்டி வேணாம். ஓகேவா, இது 3 எனக்கு வேணாம். அப்போ நான் எப்படி கொடுக்கலாம், பாயிண்ட்ஸ் 0, அப்புறம் என்ன இருக்குது, சிட்டி 0 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அது மட்டும் தவிர்த்து எனக்கு வரும். இன்னொன்று வந்து ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று இருக்கா, அந்த ஸ்டூடெண்ட் ஐடியும் வேணாம் அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்குறோம். ஸ்டூடெண்ட் ஐடியும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு நேமும் கோர்ஸ் மட்டும் எனக்கு வரும். ஒன்று எது வேணும்னு டிசைட் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா எது வேணாம் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னா, நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எது வேணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ண போகிறேன். நேம் 1, அப்புறம் வந்து எனக்கு வந்து கோர்ஸ் எனக்கு வேணும் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போது நீங்கள் வந்து நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஒன்று இன்க்ளூடு தான் கொடுக்கலாம், நான் எக்ஸ்க்ளூடு தான் கொடுக்கல, ஏதாவது ஒன்று தான் கொடுக்க முடியும், நம்மளால் மிங்கிள் பண்ணி ரெண்டுத்தையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனால் இந்த அண்டர்ஸ்கோர் ஐடி இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி இருக்குது பாருங்கள், அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 0 அப்படிங்கிற எக்ஸ்க்ளூடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்க்ளூடு யூஸ் பண்ணுறீங்க, எது வேணும்னு மட்டும் டிசைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஐடிக்கு மட்டும் என்ன கொடுக்கலாம், 0 கொடுக்கலாம். ஓகேவா, இல்லை ஒன்ஸ் நம்ம 0 கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே 0 கொடுக்குறோம், எது வேணானுங்கிறது மட்டும் தான் டிசைட் பண்ணி எடுக்க போகிறோம், எது வேணாம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐடிக்கு 0 1 கொடுக்கலாம். ஐ மீன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் எது வேணும் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணேன், அப்புறம் ஐடிக்கு வந்து 0 கொடுத்தேன். இப்போ அதே எது வேணாம், சிட்டி எனக்கு வேண்டாம் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடியும் எனக்கு வேணாம் 0 கொடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன இருக்குது, பாயிண்ட்ஸ் எனக்கு வேண்டாம் 0 கொடுத்துட்டேன், வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஐடி நேமு கோர்ஸ் மட்டும் தான் எனக்கு வரும். ஓகே, பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஐடி வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா ஐடி எனக்கு வராது, நேமும் கோர்ஸ் மட்டும் எனக்கு வரும். அப்போ எனக்கு ஐடி வேணும்னு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 1ன்னு கொடுத்தேன் அப்படின்னா ஐடி எனக்கு வரும். டிஃபால்ட்டாக எதுவுமே கொடுக்கலன்னா ஐடி வரும், பட் நான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்காக கொடுக்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஐடிக்கு மட்டும் நீங்கள் ஆப்போசிட்டாக கொடுக்கலாம். ஓகேவா, அதாவது அந்த ஐடிக்கு மட்டும் இப்படி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று நம்ம எக்ஸ்க்ளூட் மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணலாம், ஐடிக்கு 1ன்னு கொடுக்கலாம், எடுத்துக்கும். இன்க்ளூட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஐடிக்கு வந்து 0 கொடுக்கலாம், எனக்கு எடுத்துக்கும். அந்த ஐடியை மட்டும் அது என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கும். அப்போ வந்து நம்ம வந்து இன்க்ளூட் எக்ஸ்க்ளூடும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, அது ஐடிக்கு மட்டும் தான் அக்செப்டபிள். நீங்கள் வேறு ஃபீல்டில் நீங்கள் கொடுக்குறீங்க, இப்போ நான் வந்து நேமுக்கு இங்கே 1 கொடுக்குறேன் அப்படின்னா எடுத்துக்காது, ஐடிக்கு மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்டோட ஒர்க்கு. இதுதான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பண்ணும். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஒரு ஃபீல்டு வந்து ரிமூவ் பண்ணலாம், ஹைட் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து பண்ண முடியும். இதை வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த குரூப்பிங்கோட யூஸ் பண்ணுவேன். இந்த ரீநேம் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா குரூப் பண்ணி அந்த குரூப்பிங்கோட யூஸ் பண்ணுவேன். என்ன குரூப் பண்ணுவேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் குரூப் பண்ணுறேன், ஸ்டூடெண்ட்ஸ் டாட் அக்ரிகேட் தென் அரே கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் குரூப்பிங் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ குரூப்னு யூஸ் பண்ணிட்டு இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஐடி. ஓகேவா, என்னோடய ஐடி வந்து எதை பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோர்ஸை பேஸ் பண்ணி நான் குரூப் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ நான் எதை பேஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறேன், கோர்ஸை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ தென் வந்து ஆவரேஜ் எடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ ஆவரேஜ் எடுக்க போகிறேன். ஆவரேஜுக்கு வந்து $AVJ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி எனக்கு ஆவரேஜ் வரணும் அப்படின்னா பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி எனக்கு ஆவரேஜ் வரணும். அதனால் இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட்ஸை பேஸ் பண்ணி எனக்கு ஆவரேஜ் வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல ஐடி கோர்ஸை வந்து நான் அரேவாக கொடுக்கணும், அதை மறந்துடக்கூடாது. அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா MERN, அதுக்கப்புறம் வந்து பைத்தான் எவ்வளோ இருக்குது, லாஜிக்கல் ட்ரைனிங் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருது. பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துடுது. என்னோட நேம் என்ன வரணும் அப்படின்னா கோர்ஸ்னு எனக்கு வரணும். ஓகேவா, அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த வரக்கூடிய அவுட்புட்டில் நான் ரீநேம் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ வரக்கூடிய அவுட்புட்டில் நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா ரீநேம் பண்ணிப்பேன்.
ஓகே, ஸோ இது எப்படி நான் ரீநேம் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த குரூப்பில் போயிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா, ப்ராஜெக்டை யூஸ் பண்ணிப்பேன். அப்போ அந்த ப்ராஜெக்டை யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அந்த ரீநேம் ப்ராசஸ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரீநேம் ப்ராசஸை நான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து ரீநேம் பண்ணேன் இல்லையா, ஸோ ஃபீல்டு நேம் கொடுத்து அந்த ஃபீல்டு நேமில் நம்ம வந்து கரெக்டாக வந்து கொடுப்போம். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கர்லி பிரேசல்ஸ் கொடுத்துட்டு கோர்ஸ் அப்படிங்கிற நேம், அதாவது எந்த ஃபீல்டு நேம் எனக்கு வரணும் அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல நான் சூஸ் பண்ணிப்பேன். ஓகேவா, அந்த ஃபீல்டு நேம் என்னவா சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் கொடுத்துட்டு ஸோ என்னோட ஃபீல்டு நேம் இந்த வரக்கூடிய அவுட்புட்டில் அண்டர்ஸ்கோப் ஐடி. ஓகேவா, நீங்கள் கொடுக்கலாம் அந்த மார்க்ஸை வந்து பாயிண்ட்ஸ் அந்த ஃபீல்டு நேம் அதுவுமே உங்களுக்கு வந்து வரும். அதாவது அந்த ஃபீல்டை வந்து நம்ம வரக்கூடிய அவுட்புட்டில் டெம்பரரியாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ வந்து கோர்ஸ் அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அந்த ஐடி வந்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கோர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு ரீநேம் ஆகிடும். ஓகேவா, இது ஒரு விஷயம். எனக்கு கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா ரீநேம் ஆகிடும். இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ஸை வந்து மீன்ஸ் அந்த ஆவரேஜோட அந்த அவுட்புட் இருக்குது, டெசிமல் எனக்கு நிறைய இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெசிமல் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரவுண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த டெசிமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு வந்து இத்தனை டிஜிட்ஸ் தான் எனக்கு வரணும் அப்படிங்கிறத என்னால் கொடுக்க முடியும். ஓகே, இத்தனை டிஜிட்ஸ் தான் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வரணும் அப்படிங்கிறத என்னால் கொடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் நான் ரீநேம் மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் அந்த குரூப் பண்ணிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ஃபீல்டு வந்து எனக்கு ஐடிங்கிற ஃபீல்டு வந்து எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கோர்ஸாக எனக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த இடத்துல கன்வெர்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, அப்போ அவுட்புட்டில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா கோர்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வரும். ஆக்சுவலி இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கன்வர்ஷனை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் வந்து ஐடி வந்து கோர்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட் வந்து இது வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐடி அப்படிங்கிறது கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட வந்து மெயின் கான்செப்ட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரீநேம்ங்கிற ப்ராசஸை நம்ம அந்த குரூப்பிங்கில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுலேயே என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தேன், அந்த ஆவரேஜ் இருக்கு இல்லையா, இந்த ஆவரேஜ் வந்து நம்ம வந்து ரவுண்ட் அப் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஆவரேஜ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணலாம். ஸோ ரவுண்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி மேத்தமெட்டிக்ஸில் தெரியும். ஓகே, ஸோ ரவுண்டு அப்படிங்கிறது நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் தெரியும். அப்போ அந்த ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த ஃபீல்டு நேம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு நேமை ஜஸ்ட் நம்ம இங்கே போட்டுக்கணும். ஓகே, அந்த ஃபீல்டு நேமை போட்டு இந்த ஃபீல்டு நேம் வந்து நம்ம இங்கே கொடுத்துருப்போம், அதாவது ப்ராஜெக்டில் கொடுத்துருப்போம், இந்த இடத்துல கொடுத்துருப்போம். ஓகேவா, ஸோ இதில் கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது அந்த ஆவரேஜ் கரெக்டாக இந்த ஃபீல்டு நேம் இங்கே நம்ம கொடுத்து அந்த ஃபீல்டு நேமை இந்த இடத்துல போட்டுட்டு ஸோ ஜஸ்ட் நான் இதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இன்னொரு கர்லி பிரேசல்ஸ் நான் அதுக்குள்ளே வந்து கொடுத்துட்டு நான் அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரவுண்டு அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு இங்கே மேலே போட்டுக்கிறேன். இப்போ இங்கே புரியும். ஓகேவா, ஸோ ஒன் முடிஞ்சிருச்சு, 1 2 1 2. ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு கமா கொடுத்து ஒரு கர்லி பிரேசல்ஸ், வெறும் கமா மட்டுமா. ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஒரு கமா கொடுத்து ஸோ நான் ஜஸ்ட் அந்த ஃபீல்டு நேம் ஆவரேஜ் அப்படிங்கிற அந்த ஃபீல்டு நம்ம கொடுத்த ஃபீல்டு நேமை கொடுத்துட்டு ஸோ இதுக்குள்ளே ஒரு கர்லி பிரேசல்ஸ் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, பிகாஸ் இதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மெத்தடை வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதுதான் வந்து ரவுண்ட் அப்படிங்கிற மெத்தட். அப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ண என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த டிஜிட்ஸை என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அந்த டிஜிட்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுக்குள்ளே நான் ஒரு அரே கொடுப்பேன். இதுக்குள்ளே ஏன் அரே கொடுப்பேன் அப்படின்னா ஒன்று அந்த ஃபீல்டு நேம் இருக்கு இல்லையா, அந்த ஃபீல்டு நேம், அதாவது எந்த ஃபீல்டை நீங்கள் ரவுண்ட் அப் பண்ண போகிறீங்க அதை வந்து இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பீங்க.
ஓகேவா. ஜஸ்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு ரீநேம் மாதிரி தான் இதுலயும். இங்க வந்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏவிஜேன்னு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆவரேஜ்னு கொடுத்தா கூட ஒர்க் ஆகும். அதாவது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃபீல்டு நேமை வந்து ஜஸ்ட் ரீநேம் பண்ணலாம், இல்லை அதே ஃபீல்டு நேமே நம்ம வந்து கொடுக்கலாம், அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. ஸோ ஜஸ்ட் பட் நம்ம பேசிக்காக வந்து அதே ஃபீல்டு நேம் தான் கொடுப்போம். நம்ம ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் அங்கே என்ன கொடுத்தோமோ அதை தான் கொடுப்போம். அதை வந்து நம்ம ரீநேம் பண்ணுறதுக்கான அவசியம் வந்து இருக்காது. அதனால நான் வந்து ஏவிஜே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். பட் இந்த ரவுண்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட்குள்ள தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த ஃபீல்டு நேம் வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட்டு $சைன் கொடுத்துட்டு ஏவிஜே ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஃபீல்டு நேம் கொடுத்துட்டு கமா கொடுத்து இந்த கமாவுக்கு பக்கத்தில் எத்தனை டிஜிட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 2 3 அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை டிஜிட்ஸ் வேணுமோ அத்தனை டிஜிட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுமாரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த டிஜிட்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். ஓகேவா. ஏவிஜே 0 இதுமாரி அந்த டிஜிட்ஸ் மட்டும் உங்களுக்கு வரும். ஓகே. ஸோ பட் வந்து இந்த ஐடியில் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா லோக்கல் ட்ரைனிங் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது. ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதை வந்து நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ அண்டர்ஸ்கோர் ஐடி கொடுத்து அது எனக்கு வேண்டாம் அப்படின்னா அது வந்து எனக்கு எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ஓகே. ஸோ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது மட்டும் எனக்கு எக்ஸ்க்ளூட் ஆகிடும். ஓகேவா. ஸோ இது வந்து இந்த இதுக்கு அந்தாண்ட அண்டர்ஸ்கோர் ஐடி கம்மா கொடுத்து 0 கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஐடி எனக்கு எக்ஸ்க்ளூட் ஆகிடும், வராது. எனக்கு வந்து கோர்ஸ்னு வந்துடும். ஏன்னா அந்த அண்டர்ஸ்கோர் ஐடிங்கிறது டிஃபால்ட்டாக வரது, அதை நம்ம வந்து ரீநேம் பண்ணிட்டோம். இந்த இடத்துல கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரீநேம் பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்கோர் ஐடி அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அவுட்புட் இப்படி தான் வேணும், கோர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு இப்படி தான் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இப்படி தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நான் ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல நேமை மாற்றி விட்டுருவேன். ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல அழகாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நேமை வந்து மாற்றி விட்டுருவேன். ஓகே. ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. என்னால் ரீநேம் பண்ண முடியும், எந்த ஃபீல்டு வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும், ஹைட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ப்ராஜெக்டில் பண்ண முடியும். இந்த ப்ராஜெக்டை நம்ம வந்து இந்த குரூப்பிங்கில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஓகேவா. ஸோ அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுதா? ஓகேப்பா, டன். இதே ப்ராஜெக்ட் எனக்கு அது ஃபர்கட் ஆகிட்டு இப்படி கொடுத்து பார்ப்போம். இப்படி கொடுத்தாச்சு. பைப்லைன் ஸ்டேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் ஆப்ஜெக்ட் மஸ்ட் கண்டெயின் எக்ஸாக்ட்லி 1 ஃபீல்டு. ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஓகே. ஸோ கிளியராக அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேவா. அப்புறம் இந்த ஃபீல்டில் வந்து மீன்ஸ் MongoDB கொரீஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் ஆஃப் கொரீஸ் வந்து நான் பார்த்துட்டேன். நான் கூட வந்து ஒரு 10 days எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் வந்து ஒரு 7 days ஐ திங்க் MongoDB கிளாஸ் வந்து ஒரு 7 days 6 days 7 days போச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் நான் யூடியூப் வீடியோ பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து தெரியும். ஓகே. ஸோ 6ன்னு நினைக்கிறேன். யா 6 இதோட சேர்த்து 7. ஓகே. இந்த கிளாஸ் வந்து 7லேயே என்ன பண்ணிச்சு அப்படின்னா MongoDB வந்து கொரீஸ் வந்து பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இதை தாண்டி நம்ம வந்து கொரீஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். நானும் இதை தாண்டி நான் யூஸ் பண்ணதில்லை, ப்ராஜெக்டே யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே. ப்ராஜெக்டே நான் இப்போ கம்பெனிலையுமே ப்ராஜெக்டே வந்து யூஸ் பண்ணுவோம். நிறைய இது பெரிய பெரிய அது ஆக்சுவலி பெரிய ப்ராஜெக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ப்ராஜெக்டே மோர் தென் எனஃப். ஓகேவா. இதுவே போதும், ஐ திங்க் இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே MongoDBலே கிளியர் ஆகிருக்கீங்களா? எல்லாருமே MongoDB ஓகே தானே எல்லாருக்கும்? இல்லை இன்னும் ரிவிஷன் மாதிரி ஏதாவது கொண்டு போகணுமா உங்களுக்கு?
ஐ திங்க் இதுவே வந்து உங்களுக்கு ஓகே நினைக்கிறேன். இதுவே வந்து கொரிஸ் வந்து டன். ஓகே. ஸோ எல்லார் சிஸ்டம்லேயும் இந்த கேம்பஸ் இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்கள் எல்லா சிஸ்டம்லேயும் இந்த கேம்பஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் MongoDB கேம்பஸ். ஆல்ரெடி MongoDB நம்ம இந்த MongoDB இன்ஸ்டால் பண்ணக்குள்ளேயே இந்த கேம்பஸும் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகேவா, MongoDB இன்ஸ்டால் பண்ணக்குள்ளேயே இந்த கேம்பஸும் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா டேரெக்டாக கூகுளுக்கு போயிட்டு MongoDB கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சைட் வரும். MongoDB GUI கேம்பஸ் டவுன்லோட் GUI கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அது உங்களுக்கு வரும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் எப்படி MongoDB டவுன்லோட் பண்ணீங்களோ சேம் லைக் அதே மாதிரியே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேம்பஸையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ராசஸில் தான் உங்களுக்கு இருக்கும். MongoDB ஷெல் டவுன்லோடுன்னு இருக்கும், அதுக்கு கீழே வந்து MongoDB கேம்பஸ் GUI டவுன்லோடுன்னு இருக்கும். ஜஸ்ட் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் என்ன ஃபைலாக வேணுமோ உங்கள் ஓஎஸ் செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து எக்ஸிக்யூஷன் ஃபைல் அப்படின்னா நீங்கள் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் போய்ட்டு அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேம்பஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் வந்து மல்டிபிள் சோர்ஸஸ் நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த MongoDB கேம்பஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து லோக்கல் மிஷின்ஸில் டேட்டாபேஸ் வந்து செட் பண்ணி ப்ராஜெக்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நான் செப்பரேட் கிளாஸில் வந்து நான் வந்து சொல்லித்தரேன். ஓகே, அதாவது நாளைக்கு கிளாஸில் வந்து நான் செப்பரேட்டாக 1 hour இதுக்குமே நான் வந்து எப்படி கேம்பஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது செப்பரேட்டாக நான் 1 hourலேயே நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து MongoDBஸோட கொரிஸ் வந்து அவ்வளோதான். நாளைக்கு வந்து MongoDB ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ MongoDB கம்ப்ளீட் ஆகிடும். ஆஃப்டர் தட் MongoDB கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா Node.js பார்த்துட்டு Node.js எப்படி செட்டப் பண்ணணும், Node.jsல வந்து எப்படி பேசிக்ஸாக நம்ம வந்து எழுதணும் அப்படிங்கிற Node.js வந்து பார்க்குறேன். எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். எந்த அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுறேன். ஒன்ஸ் ரெஃபர் பண்ணிவிட்டு நான் வந்து எத்தனை நாள் அது கிளாஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ரியாக்டிவ் எக்ஸ்பிரஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது, எக்ஸ்பிரஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி சர்வர் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தடுத்த கிளாஸஸில் வந்து நம்ம